நால்வர்கள்ல நிறைய ரகசியம் இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம். காலகட்டத்துல பேசுவோம். நால்வர்கள்லாம் முதல்ல தோன்றுனாங்களா அப்படிங்கிறத முதல்ல பேசணும். அவங்கெல்லாம் அலைவரிசை. அவங்கெல்லாம் என்ன மாதிரி தோன்றுனாங்க, அவங்க என்ன மாதிரி இருந்தாங்க, அவங்க அலைவரிசையில எப்படி கொடுத்துருக்காங்க, அப்படிதான் நம்ம பார்க்கணும். அவங்க ஓசையை கொடுத்தது அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க, பாடலை கொடுத்துருக்குறாங்க. ஆனா தோன்றுனாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கு. பாடல் கொடுக்கறது ஒரு பெரிய சமாச்சாரம் கிடையாது. ஒரு நாள் பேர் ஒளியா இங்கன ஒரு புக்கை ஒரு பாட்டை வச்சுட்டு போறது பெரிய விஷயம் கிடையாது. அவங்களால எதையும் செய்ய முடிஞ்ச விஷயத்த செய்ய முடியாதது ஒண்ணும் இல்லை. இல்ல அது குருங்கிறதே எது அப்படின்னு சொன்னா உங்க காற்று தான். பிரத்யேகமா வேற எதுவும் குருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு ஏதாவது இமேஜினேஷன் பண்ணிட்டு போயிடாதீங்க. மாணிக்க வாசகர்னா ஒரு 4 உருவத்தை அவங்க கட்டி வச்சிருக்காங்களே, அது கிடையாது. உங்களுக்குள்ள காற்று தான் மாணிக்க வாசகர். அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒரு வடிவமா, ஒரு சுவாசமா, அந்த சுவாசத்தோட தன்மையில தான் அந்த நரம்பு மண்டலங்கள் விழித்து குண்டலினி சக்தியாக ஒரு செயல் கீழே இருந்து மேலே போறது.